தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் டெக் புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்னை பற்றி தான். வாட்ஸ்அப்பில் ரொம்ப சீக்ரெட்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப தேவையான உங்களுக்கு தினம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேவையான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா ஸ்டேட்டஸை பற்றி தான். இப்போ நம்ம நம்பரில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். நிறையா இப்போ இங்கேருந்து ஒரு வீடியோவை கொண்டு போய் ஓகே கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு நினச்சிருப்பாங்க நம்ம வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வைக்க முடியும். அது எப்படின்னு கொஞ்சம் நான் சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ நான் இந்த கேலரியிலேருந்து ஒரு வீடியோவை சூஸ் பண்ணுறேன். எங்கப்பா ஒரு வீடியோ கூட கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த வீடியோ சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஓகே, 30 செகண்ட் தான் கேட்குது பாருங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் டெக் புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இது ட்ரிக் என்னன்னாக்கா இங்கே மேலே பென்சில் மார்க் கிடைக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த கார்னரில் இருக்கிற பென்சில் மார்க் டிக் கொடுத்தா இந்த கலர் செலெக்ஷன் பண்ணி பண்ணுறது கேட்கும். நான் இப்போ இந்த ரெட் கலர் செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ 2 விரலை வச்சு சும்மா அப்படியே அழுத்தி பிடிங்க. கொஞ்சம் நேரம் ரெட் கலராக மாறிடும். 2 விரலும் ஒரே டைம் வைக்கணும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்களா இந்த எமோஜி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஜி பிடிச்சிருக்கோம். நான் பாருங்க இதை வைக்கிறேன். ஓகே, இது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஸ்டேட்டஸ் ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு அந்த தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் டெக் புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நாங்கள் போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் சூப்பரான ஒரு ட்ரிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னாக்கா இதுவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பற்றினது தான். இப்போ ஸ்டேட்டஸில் ஏதாவது ஒரு வீடியோவை இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகுது. இப்படி நம்ம ஏதாவது இந்த வீடியோ நமக்கு வேணும்னா இது மேலே கையை வச்சோம்னாக்கா இது நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போயிடும், இல்லைனாக்கா பின்னாடி வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு விரலில் டச் பண்ணுறத விட்டுட்டு 2 விரலில் ஸ்வைப் பண்ணணும். அப்படி பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன். ஆயிரும். இந்த இடம் வேணும் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை அதை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் இப்படி இது பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 2 விரலையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நின்றுக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை தேவையான ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரான ஒரு ட்ரிக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் பார்க்க போகிற 3வது ட்ரிக் என்னென்னா இப்போ நமக்கு இது யாராவது சீக்ரெட்டாக நம்ம யாருக்காவது மெசேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை எப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம். அவங்க நம்பரை மாத்திரம் நம்ம சேட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுவோம். இல்லைனாக்கா ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஏதாவது டவுன்லோட் பண்ணி அதில் ஹைட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மாதிரி இல்லாமல் வாட்ஸ்அப்லேயே ஒரு ட்ரிக் இருக்குது, நான் அதை சொல்லித்தரேன். நம்ம எந்த நம்பர் இப்போ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் பாருங்கள் இந்த அமுதான்ற பேரை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, பண்ணதுமே இந்த 3 டாட்டுக்கு பக்கத்தில் ஏரோ மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள் ஹைட் ஆயிடுச்சு. இது எந்த இடத்துல ஹைட் ஆயிடுச்சுன்னாக்கா ஃபுல்லாக கீழே வாங்க. இங்கே பாருங்கள் ARCHVD சாட்ஸ் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, அதுதான் ஹைட் இருக்கும். அதை எப்போ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அது மறுபடியும் பின்னாடி வந்துடும். இல்லை எனக்கு மறுபடியும் பழைய படிக்க வேணும்னாக்கா அதே மாதிரி தான் ஏரோ மார்க்கை இப்படி பண்ணிங்கனாக்கா மேலே வந்துடும் பாருங்கள் அதே இடத்துல. ஒரு சூப்பரான ட்ரிக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 4வதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னாக்கா நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம எப்படா தமிழில் மெசேஜ் பண்ணுறது, எப்படா ட்ரை பண்ணுறது, எல்லாம் இங்கிலீஷில் தமிழில் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையை போக்கத்தான் நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். மாமூலிக்கு நீங்கள் நார்மலாக இருக்கிற கீபோர்டை கேன்சல் பண்ணிவிட்டு
பாருங்கள் கூகுள் இன்புட் கீபோர்டுன்னு இருக்குது, கூகுள் கீபோர்டு. அது பாருங்கள் இப்படி ஸ்டெப்பு கேட்கும், ஸ்டெப் 1 கொடுங்க. இதில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. இது ஒன்றும் தான், அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது தமிழ் இங்கிலீஷ்னு வந்துடுச்சு. இப்போ நான் தமிழில் நிற்கிறேன். பாருங்கள் க்ளீனாக வந்துடுச்சு. தமிழ் என்ன வேணுமோ நம்ம அழகாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் அசத்துங்க தமிழில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் என்னென்னா, நான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுங்க யாருன்னா உங்களுக்கு ப்ளூடிக் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்கனாக்கா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த மெசேஜ் அனுப்புனாலும் அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டபுள் டிக்காகவும், ஆனாக்கா க்ரீன் ப்ளூடிக் வராது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் வந்து மொபைல்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை அனுப்புங்க. 1 செகண்டோ 2 செகண்டோ. கண்டிப்பாக அவங்க எப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ உடனே உங்களுக்கு க்ரீன் டிக் விழுந்துடும். அப்போ தான் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து அனுப்புகிற மெசேஜெல்லாம் அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. ஓகே, நம்ம கடைசியாக பார்க்குற ட்ரிக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்கு. அது என்னென்னாக்கா, இப்போ யாராவது நம்ம ஸ்டேட்டஸ், இப்போ ஸ்டேட்டஸை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துருக்குறான்ட்டு. அவங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துருக்குறோன்னு தெரியவே கூடாதுனாக்கா, நம்மளுடைய செட்டிங்ஸ் போங்க, அக்கௌண்ட் செட்டிங் போங்க, ப்ரைவசி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரீடு ரிசிப்ட்னு இருக்கும், அது எனேபிள் இருக்கும், அது டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸை பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதே போகாது, ஹிஸ்ட்ரி போகாது. எத்தனை வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி போகாது, அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி போகாது நம்ம பார்த்துருக்குறோமா இல்லையான்ட்டு. ஒரு சூப்பரான ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 8 ட்ரிக்ஸில் நீங்கள் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இந்த 8 ட்ரிக்கில் உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்கு தெரியுமா, இது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெக் புதுசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.